எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். பெற்றோர் இல்லாத குழந்தையை வளர்த்து ஆளாக்குவது, அதுவும் ஒரு சகோதரியாக எவ்வளவு கடினம் என்று நாம் நன்றாகவே அறிவோம். ஆனாலும் இந்த கதையில் வரும் அக்கா தன் தம்பியின் நல்ல எதிர்காலத்திற்காக படும் சிரமங்கள், மனம் தளரா உறுதி, உழைப்பு. வாங்க கதையை கேட்போம். என்ன அஞ்சலி, வத்தலை மொட்டை மாடியில் காய போட்டாச்சா? ஆச்சுக்கா. பாலாஜி யூனிஃபார்ம் அயன் பண்ணிட்டியா? முடிஞ்சதுக்கா. கேள்வி கேட்ட அர்ச்சனா சமையல் அறையிலிருந்து வெளியே வந்து, ஏண்டி அஞ்சலி, நானும் பார்க்குறேன், எப்போ பாரு காலில் கஞ்சியை கொட்டிக்கிட்டா போல ஏண்டி பறக்கிற? இன்னைக்கு கம்பெனி லீவு தானே, கொஞ்சம் மெதுவாக தான் போகிறது. சற்று கண்டிப்புடனே வந்தன வார்த்தைகள். அது இல்லைக்கா, இன்னைக்கு டெய்லர் கடைக்கு வரதா ஒத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு 6 மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு 200 ரூபா கிடைக்கும். 2 நாளைக்கு 400. அடுத்த வாரம் என் தம்பி ரமேஷ் பள்ளியில் ஆண்டு விழா. அவனுக்கு நாடகத்தில் ராஜா வேடமாம். அதற்கான உடுப்பு, வாடகை, கிரீடம் இதெல்லாம் 500 ரூபாய் ஆகிறது. அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண இப்படி வேலை பார்த்தா தான் முடியும். மாதம் மாதம் வர சம்பளம், வீட்டு வாடகை, சாப்பாடு, ஸ்கூல் ஃபீஸ், அது இதுன்னு செலவாயிடுது. குழந்தையும் ஆசைப்படுறான். எனக்கும் அவனை விட்டால் வேறு யார் இருக்காங்க? எனக்கு எல்லாமே அவன்தானே. அவன் எதை தன் மனதில் ஆசைப்பட்டாலும் அதை நான் உடனே நிறைவேற்றி வைப்பேன் என்று என்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அதனால் அவன் ஆசைப்பட்ட ஏதாவது ஒன்று நடக்காமல் போனால் நான் அதன் பிறகு உயிர் வாழ மாட்டேங்கா. சொல்லும்போதே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினாள். ஏய் அஞ்சலி, ஏண்டி இப்படி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆற? சரி சரி, உன் விருப்பம் போல செய். அப்புறம் ஒரு விஷயம், நீ நாயகி டெய்லர்ஸ் கடைக்கு தானே போகிற? அதற்கு எதிர்த்தாற்போல் நவீன் பேக்கரி இருக்கிறது. அதில் நம் பாலாஜி பிறந்தநாள் கேக் ஆர்டர் கொடுத்துருக்கேன். நாளை மாலை வரும்போது வாங்கி வந்துவிடு. நாளை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடு. ஏன்னா பிறந்தநாள் ஏற்பாடுகள் எக்கச்சக்கமாக இருக்கு. பாலாஜி படிக்கிறது என்னவோ 5ஆம் வகுப்பு தான். ஆனால் ஏகப்பட்ட நண்பர்கள், பள்ளி நண்பர்கள் தவிர பியானோ வகுப்பு நண்பர்கள், ஹிந்தி வகுப்பு நண்பர்கள் என்று கிட்டத்தட்ட 50-60 பேர் வருவார்களாம். வரும் அத்தனை பேருக்கும் இனிப்பு, காரம், சமோசா, ஐஸ்கிரீம் என எல்லாவற்றையும் தனியாக என்னால் பரிமாற முடியாது. எனவே நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடு. அப்புறம் உன் தம்பி ரமேஷை கண்டிப்பாக அழைச்சிட்டு வா. போன முறையே அவனை நீ கூட்டி வரவில்லை, இந்த முறையும் அப்படி செய்து விடாதே. அவனும் எல்லோருடனும் கலந்து குதூகலமாக இருக்கட்டும். புரிஞ்சுதா? சரிக்கா என்று ஒற்றை வார்த்தையில் பதில் கூறிவிட்டு கிளம்பினாள் அஞ்சலி. மறுநாள் அர்ச்சனா சொல்லியபடியே கிட்டத்தட்ட 60 பேர் பாலாஜியின் நண்பர்கள் வந்திருந்தார்கள். வீடு முழுக்க பலூன் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. வாசலில் எல்லோரையும் வரவேற்பதற்கு கோமாளி வேஷத்தில் ஒரு பையனை ஏற்பாடு செய்திருந்தாள் அர்ச்சனா. சரியாக மாலை 6 மணிக்கு 10 குட்டி மெழுகுவர்த்திகளை அணைக்கவும் பட்டென்று அந்த இடத்தில் பூமாரி பெய்தது. எல்லோரும் ஏக காலத்தில் ஹாப்பி பர்த்டே டு பாலாஜி என்று சொல்ல வீடு முழுவதும் திருவிழா கொண்டாட்டம்தான். மடமடவென்று அஞ்சலியும் அர்ச்சனாவும் பாலாஜியின் அப்பாவும் வந்தவர்களை எல்லாம் கவனித்து எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ் செம்மொழி மாநாட்டு மைய நோக்கு பாடலின் குறுந்தகடை பரிசாக வழங்கினார்கள். அப்பொழுதுதான் அர்ச்சனா கவனித்தாள் அஞ்சலியின் தம்பி இல்லாததை. உடனே அவளை அழைத்தாள். ஏண்டி, இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ உன் தம்பியை கூட்டி வரவில்லையே, ஏன்? அவனும் எல்லா குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருந்திருப்பான் இல்லையா? போன வருஷமும் இதே மாதிரி தான் செஞ்ச, ஏன்? கோபமும் அதிகாரமும் கலந்த துணியில் அர்ச்சனா கேட்டாள். என்னாச்சு சொல்லு. இந்த முறை நான் உண்மையான காரணம் தெரிஞ்சுக்காம விட போகிறதில்ல. சொல்லு, நீ என்ன இன்னைக்கு நேத்திக்கா வேலை செய்கிற, அல்லது உன்னை நான் வேலைக்காரி மாதிரியா நடத்துகிறேன்? இந்த பந்தம் உங்கள் அம்மா காலத்திலிருந்தே இருக்கே. உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் எப்படி இருந்தார்கள் என்று உனக்கு தெரியாதா என்ன? நீயும் நானும் 8ஆம் வகுப்பு வரை ஒரே பள்ளியில் படித்ததை மறந்துவிட்டாயா? ஏதோ உன் போதாத காலம், உன் அம்மாவும் அப்பாவும் ஒரு விபத்தில் அகால மரணமடைந்து விட்டதாலும், உன் தம்பி கைக்குழந்தை என்பதாலும் அவனை வளர்த்து ஆளாக்குவதற்காக நீ உன் படிப்பை பாதியிலேயே நிறுத்தி அவனை ஆளாக்குவதை உன் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டுள்ளாய். 28 வயதாகியும் உன் திருமணத்தை பற்றியோ உன் எதிர்காலத்தை பற்றியோ கவலை கொள்ளாது எப்போதும் தம்பியை பற்றியே யோசித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது இது போன்ற நிகழ்ச்சிகளில் அவன் பங்கு கொள்ள விடாமல் ஏன் தடுக்கிறாய்? அவனுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை அவனுக்கு வாய்ப்பு வந்தும் தராமல் இருக்கிறாய்.
உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனால் இப்போ காரணத்தை மறைக்காம சொல்லு. ஒரு நிமிட அமைதிக்கு பின் அஞ்சலி பேசலானாள். அக்கா, உங்களுக்கே தெரியும், என் தம்பி எதை ஆசைப்பட்டாலும் அதை நான் உடனே அவனுக்கு வாங்கி தருவேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவன் பிறப்பதற்கு முன்பிருந்தே அவனை பற்றி கனவு கண்டு வந்தவர்கள். அவனை ஒரு போலீஸ் அதிகாரியாகவோ அல்லது விமான ஓட்டியாகவோ ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எனக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட 18 வயசு வித்தியாசம். எனவே என் அம்மா அப்பாவின் கனவை நனவாக்குவதுதான் என் லட்சியம். நீங்கள் கூட நினைக்கலாம், ஏன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கொண்டு அவருடைய உதவியுடன் என் லட்சியத்தை அடைய முடியாதா என்று. ஆனால் ஒன்று யோசித்து பாருங்கள், நம் நாட்டில் ஒரு பெண் கல்யாணத்திற்கு பிறகு அவள் அவனது கணவனுக்கு சொந்தமாகி விடுகிறாள். அவனுடைய விருப்பப்படிதான் அவள் எதுவும் செய்ய முடியும். இன்று காலம் மாறிவிட்டது. பெண்களும் சுதந்திரமாக திருமணத்திற்கு பிறகும் கூட தாங்கள் நினைத்ததை செய்கிறார்கள், செய்ய முடிகிறது என்று சொன்னாலும் கூட அது பெரும்பாலான இடங்களில் பெரும் போராட்டங்களுக்கு இடையே புகுந்த வீட்டாரின் ஏச்சு பேச்சுகளோடும் பயந்து கொண்டும் சில சமயங்களில் அவர்களுக்கு தெரியாமலும் தன் பிறந்த வீட்டிற்கு உதவும் நிலையில்தான் இருக்கிறார்கள். அதுவும் நடுத்தர வகுப்பு குடும்பத்தினர் படும் அல்லல்கள் சொல்லி முடியாது. அப்படி இருக்கும்போது முதலில் ஆதரவு எதுவும் இல்லாத என்னை யார் திருமணம் செய்து கொள்ள முன்வருவார்கள்? அப்படியே வந்தாலும் என் தம்பியை படிக்க வைத்து ஆளாக்க யார் முன்வருவார்கள்? அதனால் நான் இப்படியே இருந்து விடலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். என் அம்மா அப்பா கண்ட கனவை நிறைவேற்றலாம் என்று முடிவு செய்துள்ளேன். நம் இந்திய கலாச்சாரத்தில் தந்தை என்பவன் தான் பெற்ற பிள்ளையை மற்றோர் சான்றோன் என போற்றும்படி வளர்க்க வேண்டும். தாய் என்பவள் தன் பிள்ளையின் முகக்குறிப்பிலிருந்தே அவன் மனநிலையை புரிந்து கொண்டு அவனை அன்போடும் பாசத்தோடும் வளர்க்கிறாள். கூட பிறந்த மூத்தவன் அல்லது மூத்தவள் கடமை என்ன தெரியுமா? தனக்கு இளையவர்களை அனுசரித்து விட்டு கொடுத்து வாழ்வதுதான். அதற்கு இன்னொரு பெயர்தான் தியாகம். நான் படிக்கும்போது என் ஆசிரியை அடிக்கடி கூறும் ஒரு விஷயம், மகாத்மா காந்தி நாம் வாழும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது போகத்தில் இல்லை, அது நாம் செய்யும் தியாகத்தில் தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறாராம். நானும் அதுபோல என் தம்பிக்காக இப்படியே அவனுக்கு அக்காவாக மட்டும் இருந்து கொண்டு அம்மா அப்பாவின் கடமையையும் சேர்த்து செய்யலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். சரிதான், ஆனால் அதற்கும் அவனை பிறந்த நாள் விழாவுக்கு கூட்டி வராததற்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே நினைக்கிறீர்கள் அக்கா? அதாவது என் தம்பிக்கு அவன் தகுதிக்கு மேல் எந்த ஒரு பொருளிலும் ஆசை வராமல் பார்த்து கொள்வதில் நான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறேன் அக்கா. அவனும் 7ஆம் வகுப்பு மாணவன்தான். அவன் இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள் விழாவை காணும்போது தன் பிறந்த நாளையும் அதே போல் கொண்டாட வேண்டும் என்று நினைத்தால் அது என்னால் இயலுமா? ஒன்றுமில்லை, பள்ளியில் மன்னர் வேடம் போட 500 ரூபாய் செலவாகும் என்று சொன்னார்கள். உடனே என்னால் ஒப்புதல் கொடுக்க முடியவில்லை. அதற்குள் அந்த ஆசிரியை முடியவில்லை என்றால் வேறு பையனை போட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னபோது ரமேஷ் முகம் அப்படியே வாடி வதங்கிவிட்டது. நீங்களே சொல்லுங்கக்கா, நான் என் தம்பியை விழாவிற்கு கூட்டி வராது தப்பா? நான் செய்தது தப்பென்றால் என்னை மன்னியுங்கள் அக்கா என்றவளை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் அர்ச்சனா. அவளுக்கு அஞ்சலியின் மனது தெளிவாக புரிந்தது. அதில் அவளது கனவு மெய்ப்படும் என்ற உறுதியும் தெரிந்தது. என்ன நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.